ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு நம்ம 4th எபிசோட் பார்த்துடலாம். வாங்க நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு சியோக்கு அவன் வரைஞ்ச வெப்டோனெல்லாம் வந்து அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட காமிக்கிறதுக்கு வந்திருப்பானா. அவர் வந்துட்டு இது என்ன ஏலியன் ஸ்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட தான் கேட்டுட்டு இருப்பாரு. ஆனால் அதுக்கு இவன் சொல்லுவான், ஏலியன் ஸ்டோரிலாம் ஒன்றும் கிடையாது, அது ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு சொன்னதுமே டிசப்பாயிண்ட் ஆயிடுவாரு. இங்கே பாரு சியோக், நீ இந்த மாதிரியே பண்ணுன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளோதான், உனக்கு கெரியரே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுவாரா. அது மாதிரி இந்த ஸ்டோரி எல்லாம் எப்படி எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து ரொம்ப சிரிச்சாங்க, அதனால தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணை வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அவன் சிரிச்சாங்கன்னா அவங்கள்ட்டே காட்டு, என்கிட்ட காட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு கோமா வேமா அவர் அங்கிருந்து போயிடுவார். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அந்த சுகத்தோட வீட்டுக்கு வரும்போது இங்க சால்ல எப்படா அண்ணன் மாசா இருக்குன்னா நைட் கிளப் போற அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா வேற சொல்லிட்டு போயிட்டு இருப்பானா. நல்லா என்ஜாய் பண்ற அப்படின்னு சொல்லும்போது, நீ ரொம்ப சின்ன பையன்டா, உனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வர அங்கிருந்து போயிடுவான். கிளப்புக்கு போனா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. எப்படா அங்க இருக்க பொண்ணுங்கள்லாம் கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லும்போது, 100% என்னால கரெக்ட் பண்ண முடியும், வேணா நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிட்ட பெட்டு வேற கட்டிட்டு போயிட்டு இருப்பான். அவனுக்கு 2 பேர் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பானுங்க, இந்த குண்டு பயலுக்கு எப்படி மடியும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. சா வந்துட்டு தோட்டத்துல கொஞ்சம் அழகா இருக்க பொண்ணுங்க கிட்ட எல்லாம் வந்துட்டு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டே வருவான். கொஞ்சம் அழகு கம்மியா இருக்க பொண்ணை போய் பார்த்துட்டு, இந்த மாதிரி என் கூட டான்ஸ் ஆட வரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி காமிச்சிட்டு இருப்பான். அவன் இதை பார்த்துட்டு சாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு, இப்படிதான் குண்டு பைய கரெக்ட் பண்றானா, அப்படின்னா தான் ஈஸியா கரெக்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேற கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருப்பானுங்க. வீட்டுல சியோக்கு வந்துட்டு சாவை பத்தின ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி அவன்கிட்ட வேற காமிச்சிட்டு இருப்பான். அதுல உள்ள அவுட்ஃபிட் வேற செம்ம காமெடியா இருப்பான். நான் என்ன எப்படியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை கழட்டி பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சியோக்கு வேற மைண்ட் வாய்ஸ்ல யோசிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் மம்மி வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அதுல ஒரு ஆண்டி வந்துட்டு, எங்க வீட்டுல டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு, புதுசா ஒன்று வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மம்மி சொல்லுவாங்க, அதெல்லாம் அடிச்சு ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க. இவங்க வீட்லயும் இந்த மாதிரி தான் டிவி ரிப்பேர் ஆயிருக்கும். அதை வந்து தட்டிக்கிட்டே இருக்கும்போது டாடி அங்க வந்துட்டு, ஏன் தட்டிக்கிட்டே இருக்க, புதுசா ஒன்று வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சியோக்கு வந்துட்டு வேக்யூம் கிளீனர் வேற ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது டாடி வேற புதுசா ஒன்று வாங்கிக்கலாம்டா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, இங்க கொண்டாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் மண்டையிலையும் ஒரே போடு. ஒரு போடு போட்டதுக்கு அப்புறம் தான் 2 பேரும் அவங்களோட வேலையை செய்வாங்க. சியோக்கு வந்துட்டு அவன் பாட்டுக்கு அந்த வேக்யூம் கிளீனர் வச்சு கிளீன் பண்ணிட்டு இருப்பான். டாடி வந்துட்டு அந்த ரிப்பேரான டிவியை வந்துட்டு கஷ்டப்பட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஆண்டி வந்துட்டு திருப்பி சொல்லும், இந்த மாதிரி ட்ரெண்டிங்ல உள்ள ஏசி வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன், அதை என் ஃபோன் மூலமாவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையை வேற சொல்லிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம மம்மியை பார்த்து, உன் புருஷன் வாங்குற சேலரிக்கு உன்னால இதை வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா கேட்கும்போது உங்களுக்கு காண்டாயிடும். அதை விட ட்ரெண்டிங்கான மாடலே நான் வாங்கி வச்சிருக்கேன், எப்படி என் ஃபோன் மூலமா ஆக்சஸ் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புருஷனுக்கு வந்துட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி கால் பண்ணுவாங்க. டாடிக்கு காலை போட்டு ஏசி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு வர டக்குன்னு போனை வச்சிருவாங்களா. டாடியும் வந்து தூங்கிட்டு இருப்பாரு. அப்படியே தூக்கத்திலே போயிட்டு ஏசியை வேற ஆன் பண்ணி விட்டுட்டு இருப்பாரு. அடுத்து அந்த ஆண்டி வேற, எங்க வீட்டு ஏசியை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா கிளீன் பண்ணிக்கோ தெரியுமா அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பாங்களா. எங்க வீட்டு இதுலயும் அதே இது இருக்கு பாரு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காலை போட்டு ஏசியை கிளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. எங்க டாடி வந்து உட்காந்து மேனுவலா கிளீன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஆண்டியோட மூஞ்சி வேற அப்படியே சொங்கி போயிடும். அதுவும் இல்லாம நம்ம மம்மி வந்துட்டு, இதென்ன பிரமாதம், எங்க வீட்டு ஏசி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டாடி காலை போட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. டாடியும் வந்துட்டு எதுக்கு இவ இதெல்லாம் பண்ண சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப அந்த ஆண்டி மூஞ்சி வேற இன்னும் கருகி போயிடுமா. நம்ம மம்மி இல்ல யாருக்கிட்ட, என்கிட்டேவா அப்படின்னு சொல்லிட்டு நெக்கல வேற பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து அகைன் சியோக்கு வந்துட்டு அவங்க மம்மியை பத்தின ஒரு வெப்டோனை வந்து கிரியேட் பண்ணி காமிச்சிட்டு இருப்பான். இதை பார்த்து நான் சிரிக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற மம்மி கேட்பாங்களா. அப்ப சிரிப்பு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடும் அவனோட மூஞ்சி. தண்ட வேலையை பண்ணாம வேற வேலையை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வேற அங்கிருந்து போயிடுவாங்க அவங்க. அடுத்து எல்லாருமே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நியூஸ்ல சொல்லுவாங்க, இப்ப இருக்க பேரண்ட்ஸ்லாம் அவங்க பசங்களை வந்து இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கிறது தான் வந்து விரும்புறாங்க அப்படின்னு சொல்லும்போது டாடி சொல்லுவாங்க, உங்க மம்மிலாம் உங்களுக்கு இதை பண்ணலடா அப்படின்னு சொல்லும்போது மம்மி இப்ப சொல்லுவாங்க, அப்ப இல்லைன்னா என்ன, இப்போ வந்துட்டு எல்லாருமே இங்கிலீஷ் பேசலாம், டெய்லி வீட்டில் பேசலாம், இனிமே எவனாச்சும் கொரியன்ல பேசுனீங்க $8 ஃபைன்டா, அவ்வளவுதான்டா, இதான் என் கட்டளைடா அப்படின்னு சொல்லிட்டு முடிவை வர சொல்லிடுவாங்க. கேட்டதுமே சியோக்குலாம் வந்துட்டு இப்பவே ஸ்டார்ட் பண்றான், ஐ எம் பாய் யுவர் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் சால வந்துட்டு ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டாடி இல்ல நோ 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 அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த வார்த்தைகள் மட்டும் தான் வந்து ரிப்பீட்டடா கொஞ்ச நேரமா சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்புறமா சுத்தி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டாடிக்கு ரொம்ப தண்ணி தாக எடுத்துட்டு இருக்குமா. அது வேற இங்கிலீஷ்ல கேட்கறதுக்கு எப்படின்னு தெரியல. ஹே 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 அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருப்பாரு. இதை வந்துட்டு மம்மி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க, அதனால என்ன பேசாம ஹே ஹேன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து எல்லாரும் உட்காந்து மறுபடியும் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பவும் வந்துட்டு ரிமோட் எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்ல தெரியல, ஹே ஹேன்னு மட்டும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த இதை பார்த்துட்டு ஃபுல்லா சிரிக்க மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பாங்க, ஹே தவிர எதுவுமே பேச மாட்டாங்க. என்ன குடும்பமா சேர்ந்து இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்மி வேற அப்படியே மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரி இது நைட்டோட முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காலையிலயும் டாடியும் சாவும் வேற அதை கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. இதை கேட்டதும் இவனுங்க இன்னும் முடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது கையில போட்டிருக்க அந்த கிளவுஸ் இருக்கும்ல, அதை தூக்கி மூஞ்சி மேலே வேற அடிச்சு கொரியன்லேயே வேற கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அவ்வளவுதான், இவனுங்க 2 பேரும் வந்துட்டு ஐயோ உங்களுக்கு ஃபைன் $8 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதான் சாக்குன்னு சொல்லிட்டு காசை வேற பிடிங்கிட்டு இருப்பானுங்க. அடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சா வந்துட்டு சாப்பாட்டுல இருக்க பீன்ஸ் எல்லாம் வெளியே வச்சுட்டு இருப்பானா. இதை வேற கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க, எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னு வேற தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹே அப்படின்னு சொல்லிட்டு
கத்துவாங்களே, ஒய்மா வாட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அடுத்த வார்த்தை அவங்களுக்கு சொல்ல தெரியல. அதனால கம்முன்னு உட்காந்து வேற சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவங்க இப்படி பண்றத பார்த்து குடும்பமே உட்காந்து வேற சிரிச்சுட்டு இருக்கோம். இந்த சாலாம் வந்துட்டு குப்பை தொட்டியில போடாம வேணுனே வெளியே தூக்கி கடாசி அவங்க அம்மா வெறுப்பேத்துற மாதிரி பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா $8 போடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இல்ல அதை எடுத்து அதுக்குள்ள போடுடா அப்படின்னு சொல்லிட்டு கையால ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்களா. அவன் வேற உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். உன்னை இதையாடா சொன்னா இருடா வரேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு குடுகுடுன்னு வேற ரூம்குள்ள ஓடிட்டு இருப்பாங்க. வெளியே வரும்போது எல்லாத்தையும் வந்து எழுதி வச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ என்ல பேச தானே கூடாது எழுதலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நீ மட்டும் அந்த குப்பை தொட்டிய உள்ள போடலன்னு வச்சுக்கோ, என் கைய காலெல்லாம் உடைச்சிருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துற மாதிரி வேற எழுதி வச்சிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே சால்ல நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு பதுங்கிட்டே போயிட்டு எல்லாத்தையும் குப்பை தொட்டில போட்டு போயிருப்பான். இதுக்கெல்லாம் கட்டணம் ஒரு எண்டு அப்படின்னு சொல்லிட்டு டாடி இல்ல இங்கிலீஷ் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆகும்னு கேட்க போயிருப்பாங்க. அவங்க வேற $250 ஆகும்னு சொல்லுவாங்களா. ஐயோ $250 ஏன் இவ்வளவு கேக்குறீங்க, இருங்க இதுக்கு நான் வேற ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த $250 வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கி வீட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. வீட்டுல வந்துட்டு சாயும் சியோக்கும் வந்துட்டு அம்மா கிட்ட அம்மா நீ சாப்பிடுறது எனக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன்லேயே கொடுப்பாங்களா. இப்போ அம்மா இல்ல ஒய் வாட் அப்படின்னு வேற கேட்டுட்டு இருப்பாங்க. இவனுங்க வேற காண்டாயிடுவாங்க. இப்பதான் டாடி வருவாங்க. நல்லா கொரியன்லேயே பேசிட்டு இந்தா வச்சுக்க எல்லா டாலரையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காசையும் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. நானும் அதை சம்பாதிச்சு இங்கிலீஷ் கிளாஸ் தான் போறாருன்னு சொல்லிட்டு பார்த்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாரு அவரு. அடுத்த சென்ன சியோக்கு வந்துட்டு இவங்க ஃபேமிலி வச்சு ஒரு வெப்டோன் கிரியேட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருப்பானா. அதை பார்த்துட்டு அம்மாலாம் இதெல்லாம் தண்டை வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அண்ணனும் டேடியும் வந்துட்டு இதுவும் வேஸ்ட் தாண்டா ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் வந்துட்டு கடைசியாக ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வெப்டோன் ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டு சியோக்கு சென்ட் பண்ணி வச்சிருப்பான். இதுல என்ன ஆச்சரியம்னா அந்த ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டு இவங்களோட ஃபேமிலி ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சு போயிடும். இதை பார்த்துட்டு சியோக்கு வேற கால் பண்ணுவாரா. அவனும் வந்துட்டு திட்டுறதுக்கு தான் இந்த ஆள் கால் பண்றாரு போல அப்படின்னு சொல்லிட்டு பம்மிட்டே பேசும்போது டேய் சூப்பரா பண்ணிருக்கடா அந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாம செம்ம காமெடியா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து வேற பேசிட்டு இருப்பாரு. உடனே பப்ளிஷும் பண்ணிடுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸாவும் ஆயிடும். அதுக்கப்புறம் மம்மி வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு அதுல வர மெயின் லேடி இருக்காங்களா அது நான் தான் என் புள்ள தான் அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் பெருமையா சொல்லுவாங்க. டாடி வேற ஒரு பக்கம் பெருமையா சொல்லிட்டு இருப்பாரு. ஆக மொத்தம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா எவன் காதுலயும் விழாது. ஜெயிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் விழும் போல. ஃபேமிலியா இருந்தாலும் ரிலேட்டிவா இருந்தாலும் வந்து சில ஃபேமிலிக்கெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணி தான் ஆக வேண்டியது இருக்கு. அடுத்த 3 வந்து சியூக்கையும் சாவையும் மீட் பண்றதுக்கு வந்திருப்பா. இவ ஆல்ரெடி வந்து நம்ம சியூக்கு வந்து இந்த லிஃப்ட் ஸ்டோரி வரைஞ்சிருப்பான்ல அதுலயே வந்துட்டு லைட்டா இம்ப்ரெஸ் ஆயிடுவா. வந்த உடனே அவனுக்கு வந்துட்டு கால் வரும்னு சொல்லிட்டு அவன் வெளியே போயிடுவான். அந்த ஆர்டிஸ்ட் தான் கால் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குப்பா நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. இவன் அப்படியே திரும்பி 3 பார்த்துட்டு இருப்பான். ஆக்சுவலி அவ ரொம்ப சிரிச்சிட்டு வேற இருப்பா. எப்பவுமே நான் டவுன் ஆகுறப்ப உன்னோட சிரிப்பு தான் வந்து என் மூஞ்சுக்கு நேரா வந்து என்னை இன்னும் வந்துட்டு மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவன் சந்தோஷப்படுறத பார்த்து 3 வந்துட்டு நீ சந்தோஷப்படும்போது இப்போ அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தான் காட்டுவாங்க. அப்புறமா டாடிக்கு வந்துட்டு மம்மி அழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகுபடுத்திட்டு இருப்பாங்க. அப்போ சியூக்கு வந்துட்டு எனக்கு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஆல்ரெடி இருக்கதே போதும் மூட்டை கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்தி வர அமுச்சு விட்டுருவாங்க. டாடி லைட்டா பாத்ரூம் போன கேப்ல இந்த சா வந்துட்டு அந்த ட்ரெஸ் அப்படியே போட்டு நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேற வெளியே போயிடுவான். இவன் போனதும் மம்மி வந்துட்டு ஐயோ இன்னைக்கு வேற சேல் டேவாச்சே சீப்பா இருக்குமே பொருள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற போயிடுவாங்க. அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் தான் டாடி பாத்ரூம்ல இருந்தே வெளியே வருவாரு. சாதனை இப்ப அந்த ட்ரெஸ் போட்டிருப்பான். அது வந்துட்டு டாடின்னு நினைச்சு இவர் என்ன இந்த கடைக்குள்ள போறாரு, அதாவது கேர்ள்ஸோட இன்னர் கடை அந்த கடைக்குள்ள போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி டாடி கிட்ட கேட்கும்போது அவர் வந்து நான் வீட்டில் தான் இருக்கேன்ற மாதிரி சொல்லுவாரா. என்ன இங்க இருந்துட்டு வீட்டில் இருக்கேன்னு போய் புழுவிட்டு இருக்காரு, அப்படி எங்க தான் போறாரு ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு எக்ஸ்பென்சிவான காஃபி ஷாப் வந்திருப்பாரு. என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா சா வந்து திரும்பி இருப்பான். அதனால மூஞ்சி தெரியாது. அவன் வேற அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு இன்னரை கொடுத்துட்டு இருப்பான். என்ன இந்த ஆள் இந்த பொண்ணுக்குலாம் வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு, என்ன சீட் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு மம்மி வந்து சரியான காண்டாய் பார்த்துட்டு இருப்பாங்க. பாக்குறதுக்கு தான் நல்லா பப்பாளி பழம் மாதிரி இருக்கான். ஆனா பல பிக்கப் லைனை போட்டுலாம் அந்த பொண்ணை வந்து பயங்கரமா சிரிக்க வச்சு கரெக்ட் பண்ணிட்டு இருப்பான். பொண்ணு இல்ல இருடா பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஐயோ இந்த கேப்பை கூட என்னால உன்னை மிஸ் பண்ணாம இருக்க முடியலையே பேபி அப்படின்னு சொல்லும்போது அட குறும்புடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாத்ரூம் வந்தா பாத்ரூம்ல ரெடியா மம்மி இருப்பாங்க. அவள் தான் முடிய பிடிச்சி ஆஞ்சு நீ எனக்கு சக்காலத்தி அடி, ஆல்ரெடி அவனுக்கும் எனக்கும் சேர்ந்து 2 புள்ள இருக்கு தெரியுமா, இது தெரியாம அவங்க கூட பழகிட்டு இருக்கேடி சக்காலத்தி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிதின்னு மிதிய போட்டு தான் அமுச்சு விட்டுட்டு இருப்பாங்க. எப்படியோ மம்மியை கீழே தள்ளி விட்டு எஸ்ஐ வெளியே ஓடி வந்துருவா. வந்தவா அவன் மூஞ்சிலே ஒரு அப்பி ஏன்டா ஆண்டியில வராடா, இனி ஆண்டி கூட வந்துட்டு 2 புள்ளிய பத்து வச்சுட்டு என்னைய கரெக்ட் பண்ண வந்திருக்கியா, உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 4 மிதியை வேற போட்டுட்டு இருப்பான். அவன் வேற ஐயோ விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ ஓடி போயிடுவான். மம்மி இங்க வந்துட்டு எங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் இப்பதான் எஸ்ஐ போனான் அப்படின்னு சொல்லிட்டு கிளட்டு பையனை உஷார் பண்ணிட்டு உனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 திட்ட போட்டு தான் வேற அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. மம்மி பின்னாடியே டாக்ஸில ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. கிளட்டு பையில பேட்டரியே நிக்காதவனுக்கு
உனக்கு டூயல் சிம்மாடா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடி திட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா டாடி வீட்ல கொட்டாவி விட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாரு. நான் வந்துட்டு எப்பவும் ஒரு நைட் கிளப் தான் வந்திருப்பான். அவனை உள்ள விட்டுருவாங்க. ஆனா மம்மியை வந்துட்டு உள்ள விட மாட்டாங்க. நீங்களாம் போகக்கூடாது, வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருப்பாங்க. ஏன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கேர்ள்ஸை மட்டும் உள்ள விட்டுட்டு இருப்பானா, ஒருவேளை இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ள வருவாங்களே. நான் தான் உங்களை அப்பவே வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா மாடர்னா தானே ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவானா. அதுக்கப்புறம் அந்த பக்கமா 4, 5 கேர்ள்ஸ் வருவாங்க. அவன் அசந்த நேரமா பார்த்து அந்த கேர்ள்ஸ் கூட வந்துட்டு மம்மி உள்ள வந்துடுவாங்க. எங்க போனோம் அந்த கிழட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு டாடியை வேற தேடிட்டு இருப்பாங்களா. அப்போ ஒருத்தவன் வந்துட்டு மம்மியோட கையை பிடிச்சி தரத்தரன்னு வேற ஒரு ரூம்குள்ள இழுத்து போட்டு அப்படியே பூட்டிட்டு வேற போயிருப்பான். ஏன்டா உள்ள பூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி வேற ஒரு 3 பேர் இருப்பாங்க. ஆக்சுவலி அவனுங்க வந்துட்டு சாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க. அவனுங்க வந்துட்டு மம்மியை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. நீங்க என்னம்மா இங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல என் புருஷன் இங்க வந்துருந்தான், அவனை தேடி தான் வந்து நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லம்மா நாங்க பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமா. சரி ஓகே அவனை பார்த்தா எனக்கு சொல்லுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற இங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஐயோ இவங்கள போயிட்டு எங்க முன்னாடி இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாய் தான் உட்காந்துட்டு இருப்பானுங்க எல்லாரும். அப்புறமா எங்க போறதுன்னு தெரியாம அங்க மேடை மேல நின்று வேற தேடிட்டு இருப்பாங்களா. அப்பன்னு பார்த்து வேற பாட்டு போட்டு டான்ஸ் ஆட சொல்லிட்டு இருப்பாங்க. சரி வேற வழியே இல்ல டான்ஸ் ஆனாதான் விடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டைல்ல வந்துட்டு இவங்களுக்கு என்ன வருமோ எல்லாத்தையும் ஆடுவாங்க. ஆக்சுவலி சூப்பராகவே ஆடுவாங்க அவங்க. அப்பன்னு பார்த்து அங்கிருந்து போறது வேற பார்த்துருவாங்களா. எங்க என் புருஷன் போறான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அவன் வேற இன்னொரு பொண்ணு கூட இன்னொரு ஹோட்டல்ல வேற உட்காந்து கடலை போட்டுட்டு இருப்பான். எல்லாம் முலாம்பழம் மாதிரி மூஞ்ச வச்சுட்டு 3 பேரை உஷார் பண்றான். எப்படித்தான் முடியுதோ இவனுக்கு. சரி இதுக்கு மேல வந்துட்டு என் புருஷன்கிட்ட பேச்சே கிடையாது, டைவர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு காலை பண்ணிட்டு, யோ நீ காலையில இருந்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, நீ என்ன கேடி வேலை பாக்குறதுன்றதே என்னால நல்லா ஸ்மெல் பண்ண புரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே டாடி இல்ல அப்பன்னு பார்த்து ரெஸ்ட் ரூம்ல வேற உட்காந்துட்டு இருப்பாங்க. எங்க இவ கேமரா வச்சு பாக்குறாளோ, ஸ்மெல்லு வேற வருதுன்னு சொல்றா. ஒருவேளை பாத்ரூம்குள்ள எங்கேயாவது இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி வேற நின்னு தேடிட்டு இருப்பாங்க. நீ ஒரு நாத்தம் பிடிச்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாமா கொஞ்சம் நாத்தம் தான் அடிக்குது, காலையில இருந்து 10 வாட்டி போயிட்டேமா, கயிறு சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கஷ்டத்தை வேற புலம்பிட்டு இருப்பாங்களா. இருடா உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் தான்டா அப்படின்னு சொல்லும்போது, நான் வீட்டுல பாத்ரூம்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படின்னா எனக்கு உடனே ப்ரூஃபை சென்ட் பண்ணு, அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னு வேற சொல்லிடுவாங்க அவங்க. இவரும் வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டோலாம் எடுத்து வேற அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் மம்மி வந்துட்டு வீட்டுல இருக்காரா, அப்போ இது யாரு, ஒருவேளை நம்ம தப்பான ஒருத்தங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தெரிஞ்சு போயிடும் அது டாடி இல்ல வேற ஒருத்தங்கன்னு சொல்லிட்டாங்க. அது சான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அடுத்து மம்மி வந்து டாடி கூட தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க தூங்கிட்டாங்களான்னு செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த நைட் கிளப் போயிருப்பாங்களா, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ வந்து அடிக்கடி போக ஆரம்பிச்சிடுவாங்க. உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டு சொல்லியிருப்பாங்க. இப்பெல்லாம் வந்துட்டு வணக்கம் போட்டு உள்ள விட்டுட்டு இருப்பான் அவன். அங்க போயிட்டு செமையா டான்ஸ் ட்ரம்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃப் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடே முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் பாக்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோங்க. அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.